ஓகே. நமக்கு ஒரு துக்கமான சம்பவம் நடந்து போச்சு. நான் சொன்ன அந்த 5 விதமான அந்த ப்ராசஸும் நடந்துகிட்ருக்கு. இருந்தாலும் சில இழப்புகள்லாம் நம்மளால் ஈடுகட்டவே முடியாது. சடனாக நம்ம கூட வந்து நம்ம இருக்காங்க, ஒரு நாள் திடீர்னு இல்லை அப்படிங்கும் பொழுது, இத்தனை நாளாக நம்ம செஞ்சுட்டு வந்த அவங்களுக்காக செஞ்சுட்டு வந்த அந்த சர்வீஸு, ஒரு பையனாக இருந்தால் அவனை காலையிலேருந்து குளிப்பாட்டி ஸ்கூலுக்கு அனுப்பி திருப்பி வந்தோடனே அவனை கவனித்து சாப்பாடு பண்ணி கொடுத்து எல்லாம் பண்ணியிருப்போம். அந்த வேலைகள் எல்லாமே அப்படியே பிளாங்க் ஆகிடுது. அப்படிங்கும்பொழுது என்ன தான் பண்ணுறது? அந்த நேரத்தை வச்சு எப்படி நம்ம வந்து அதை ஈடுபடுறது, அந்த ஸ்பேஸ், அதை ஒரு வெற்று இடத்த உருவாக்கிட்டு போயிட்டாங்க இல்லையா? அந்த இடத்த எதை வச்சு நம்ம ஃபில் பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றி இப்போ யோசிக்கலாம். அதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன்னா, நமக்கு ஒரு அவுட்லெட் வேணும். யார்கிட்டையாவது பேசணும், யார்கிட்டையாவது போய் பேசி அழுது நம்ம மனசில் உள்ள அந்த குமரல்கள் எல்லாம் வெளியே தள்ளணும். நிறைய பேர் என்ன நம்ம தப்பு பண்ணுறோன்னா, இறந்த உடனே அந்த வீட்டில் அது சம்மந்தப்பட்டவங்கள, நீ எங்கள் வீட்டுக்கு வா, உனக்கு இங்கே இருந்தால் அவன் நினப்பாகவே இருக்கும், வா அப்படின்னு கூப்பிட்டு போயிடுவாங்க. இல்லை வேறு இடத்த மாற்றுவாங்க, இப்படிலாம் பண்ணுவாங்க. ஆனால் வெளியே உள்ளதை மாற்றுனதுனால உள்ள சோகம் மறையவே மறையாது. அதை பாதிக்கப்பட்ட அந்த நபருக்கு வந்து நம்ம டைம் கொடுக்கணும், அந்த சோகத்தை உள்ளுக்க ப்ராசஸ் பண்ணுறது. நான் சொன்ன அந்த 5 நிலைகள்லேயும் அந்த ப்ராசஸிங் நடந்தால் தான் அந்த துக்கம் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு குறையும். ஏன்னா அது மறையாது. ஒரு துக்கமான சம்பவம் வந்து மறையிறதுக்கு சான்ஸே இல்லை. ஏன்னா நம்ம இறக்கும் வரை அந்த நினைவுகள், அந்த அந்த பர்சனை பற்றின நினைவுகள் நம்ம மனசில் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதை அழிக்கவே முடியாது. அதாவது மறந்து வேணால் நம்ம இருக்கலாமே தவிர மறைக்கவே முடியாது. எந்த நிலையிலையும் நமக்கு அந்த ஆத்மாவை பற்றின சிந்தனைகள் வரதான் செய்யும். அப்போ அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணலாங்கிறத தான் யோசிக்க முடியும். அந்த அக்செப்டன்ஸுக்கு வர்றதுக்கே அந்த 4 படிகளை தாண்டி தான் வரணும். அப்படிங்கும்போது அந்த அந்த பர்சனுக்கு நம்ம வந்து கொஞ்சம் இடம் கொடுக்கணும், அதை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு. பேசுகிறதுக்கு ஆள் இருக்காங்களான்னு பாருங்கள். இல்லை அவங்க பேச விட்டுக்கு நீங்கள் கேளுங்க போதும். இல்லையா, நிறைய பேர் வந்து அதே மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு போய் சர்வீஸ் பண்ணுவாங்க. அது எல்லாராலையும் முடியாது. இன்னொன்று விஷயம் என்னென்னா, உட்காந்து எழுதலாம் உங்கள் கவலைகள் துக்கங்கள்லாம் ஒரு பேஜாக எழுதி அதை வந்து பத்திரமா வச்சுருக்கணுன்னா வச்சுருங்க, இல்லைன்னா டிஸ்போஸ் பண்ணணுமா, எரிக்கணுமா எரிச்சிருங்க. ஏதோ ஒரு நிலையில் உங்களுடைய துக்கங்கள் வெளியே போகணும். அதுக்கு என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுதான் முக்கியம். நிறைய பேர் அதில் சிக்கிக்கிறாங்க, வெளியே வர முடியாமல். அது நாளைக்கு அவங்களுடைய உடல் உபாதைகளாக மாறும், கேன்சராக மாறும்.